கட்சிக்காரர்கள் என முக்கியத்துவம் கொடுக்காமல் பொதுமக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் விஜய். ஏனென்றால் இன்று வரை பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, இது போல மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என் கட்சிக்காரனா கூட பரவாயில்ல, நீங்க தயவுசெய்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க பண்ண அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் பிசிக்கலா போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஎஸ்ஆர் கூட ஒரு கவுன்சிலர் அந்த ஏரியா கவுன்சிலர் தெரியாம ஃபைல் பண்ண முடியாது திமுக ஆட்சியில. அதிமுக ஆட்சியில ஓரளவுக்கு கவுன்சிலர் சரி பரவாயில்ல ஃபைல் பண்ணிக்கோன்னு சொல்லுவான், எம்எல்ஏ கூட ஃபைல் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். ஆனா திமுக ஆட்சியில அவ்வளோ சீக்கிரம் ஒரு சிஎஸ்ஆர் இல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது சாத்தியமே கிடையாது. எக்ஸாக்டா 2024 இருந்து 24 ஜனவரி மாசத்துல இருந்து 2025 26 பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா கூட அந்த எஃப்ஐஆர் ஃபைலிங்க்கு பர்மிஷன் ஏசில இருந்து டிசி வரைக்கும் போச்சு. இது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். ஒரு 10-15 கேஸ் பிசிக்கலா கூட்டு போய் காமிக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட நாயா பேயா அலையிறாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைலிங்க்கு. சிஎஸ்ஆர்ல இருந்து எஃப்ஐஆர் ஃபைலிங் டேர்ன் ஓவர் டைம் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும் தருவாயில் அவ்வளோ சீக்கிரத்துல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் சொல்லியிருக்க என்ன விஷயம்னா, கட்சிக்காரர்கள் என முக்கியத்துவம் கொடுக்காமல் பொதுமக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. சார் உண்மையிலே விஜய் சார் நீங்க சொன்னபடி அது நடந்தால் சந்தோஷம், மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தபடியா வந்து கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தினால் கிட்டத்தட்ட நம்ம 67 பேர் செத்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ அது போன்ற ஒரு பெரிய சம்பவங்கள் எங்கேயும் நடந்துடாத ஒன்றும் பார்க்கணும். இதுக்கு தான் வந்து இன்டெலிஜென்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அண்ட் முதல்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் எப்படி இருந்தாங்கன்னா பிசிக்கலாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து நல்லா வேவு பார்ப்பாங்க. அவங்க வந்து ஆட்சியர்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நியாயமான ஆட்சியர்களாக இருந்தாங்க. இணைய ஆட்சியரும் சரி அவ்வளோ நியாயமா இருக்கு. கமிஷனர்ஸ் அவ்வளோ பேர் ரொம்ப ரொம்ப நியாயமா இருந்தாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும்.